ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம். நாளை பிப்ரவரி 24 அஷ்டமி நாள். மாசி மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி. அஷ்டமி தினம் தெய்வ சக்தி மிக அதிகமாக இறங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதிலும் இந்த மாசி மாத அஷ்டமி என்றால் இரட்டிப்பு பலனானது வழங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய ஒரு செயலும் கூட நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே நாளைய நாளை நீங்க தக்க வைத்துக் கொள்வது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயம் ஏற்படும். இந்த மாசி அஷ்டமியின் சிறப்புகள் என்ன தெரியுமா? அஷ்டமி நாள் ஏன் முக்கியம்? நோய், கவலை, மனக்குழப்பம் அகற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக இருக்கும். அஷ்டமி நாளில் மனம் தேடக்கூடிய ஒரு பதிலானது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். கெட்ட சக்திகள் வெளியே ஓடிவிடும். உடல், மனம், வீடு என 3 மட்டத்திலும் ஒரு சுத்தமானது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும். அதிர்ஷ்ட நுழைவாயிலானது திறக்கக்கூடிய ஒரு நாள். இன்று கூறக்கூடிய வேண்டுதல்கள் நேரடியாக நிறைவேறும். புத்தி, அமைதி, சமநிலையானது அதிகரிக்கும். மாசி மாதம் ஏற்கனவே மாற்ற மாதமாக இருக்கும். அதில் அஷ்டமி என்றாலே நம்முடைய அதிர்வை பிரபஞ்சத்தோடு இணைக்கக்கூடிய ஒரு நேரம். நமக்கு எதிராக இருந்த சக்திகள் பலவீனமாக மாறிவிடும். நம்ம செய்யக்கூடிய மந்திரங்கள் பலமாக மாறும். பெண்களுக்கு மனநீதி, உடல் ஆரோக்கியம், ஆண் பெண் இருவருக்கும் உங்களுக்குள்ள அடங்கிய அழுத்தங்கள் வெளியேறக்கூடிய நல்ல ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். நாளை அஷ்டமி நாள் காலையில எழுந்தவுடனே செய்ய வேண்டிய 3 செயல்கள். கண்களை திறப்பதற்கு முன்பு 5 வினாடி அசைவில்லாமல் இருக்க வேண்டும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய மனத்தில் எந்த விதமான கவலைகளும் இருக்கவே கூடாது. மந்திரத்தை மட்டும் சொல்லணும். மந்திரத்தை சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு உங்களுடைய மனநிலையை கொண்டு வர வேண்டும். இரண்டாவதாக உங்களுடைய 2 உள்ளங்கைகளையும் இணைத்து கொண்டு பார்க்க வேண்டும். ஏனெனில் நம்முடைய உள்ளங்கையில் புத்தி, பலம், அருள் எல்லாமும் இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இடம் அப்படின்னா நம்முடைய உடல்ல அது இந்த உள்ளங்கை மட்டும்தான். அந்த உள்ளங்கையை நீங்க பார்க்க வேண்டும். அடுத்ததாக உள்ளங்கையை நோக்கி மந்திரத்தை சொல்ல வேண்டும். இது அஷ்டமியில் மிகவும் ஒரு முக்கியமானதாக இருக்கும். உள்ளங்கை அப்படிங்கிறது நமக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு செயலை நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும். நாம் சொல்வதை 1000% உறிஞ்சி பிரபஞ்சத்துக்கு அனுப்பக்கூடிய ஒரு சக்தியானது நம்முடைய உள்ளங்கையில் இருக்கும். எனவே இதனையும் நீங்க இந்த ஒரு நேரத்தில் கூற வேண்டும். எனவே உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து எந்த ஒரு மந்திரங்களை தினசரி காலையில உங்களுக்கு வேண்டியதை நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க வேண்டிக் கொண்டு வந்திருந்தாலும் உங்களுடைய உள்ளங்கையானது நீங்க நினைத்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி அமைக்கும். நீங்கள் நாளை காலையில் அஷ்டமியின் காலையில் கூற வேண்டிய சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இதுதான். ஓம் கிரீம் நமஸ்தே. என் வாழ்க்கையின் அனைத்து கவலைகளும் அகலட்டும். இன்று என் மனதிற்கும் பாதைக்கும் ஒளியானது திறக்கட்டும். இதை மட்டும் நாளை காலையில் நீங்க சொன்னால் போதும். படுக்கையில் இருந்து எழுந்த உடனேயே கைகளை இணைத்தபடி உள்ளங்கையை பார்த்து 3 வினாடிகள் சுவாசத்தை கவனித்துக் கொண்டு கூறுங்கள். பிறகு இந்த மந்திரத்தை நீங்க மெதுவாக சொன்னாலே போதும். இது பிரபஞ்சத்துக்கு நேரடியான ஆணை போல் வேலை செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அஷ்டமி நாளில் சிறப்பாக இருக்கும். எனவே இதனை மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்கள் தவற விடாதீர்கள். நீ தவற விட்டீங்க அப்படின்னா மீண்டும் இந்த நாளானது எப்பொழுது கிடைக்கும் என்று தெரியாது. உடனே இதை கூறிவிடுங்கள். இதை குறைந்தது 8 முறை, அதிகபட்சம் 24 முறைகள் கூறினால் போதும். 8 அப்படிங்கிறது அஷ்டமிக்கான ஒரு நம்பர். அதனால 8 முறை சொல்வது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை உருவாக்கும். எனவே தவறாமல் நீங்களும் கூறுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் இதனை கூறி சொல்லி அவர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்யுங்கள். அவர்களும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.